நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவராத்திரியின் மகிமை. அதாவது நம்ம என்ன அப்படின்னா சிவராத்திரியில் நம்ம எப்படிலாம் பூஜை பண்ணணும், சிவராத்திரி பற்றி நம்ம தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் அதனுடைய பலாபலன்களை தெரிஞ்சுட்ட பிறகு தான் அதனுடைய தாத்பரியம் நமக்கு புரியும். எந்த ஒரு விஷயமே அதை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், அதை பற்றி நம்மளுடைய முழு மனசோடு நம்ம பூஜை பண்ணால் மட்டும்தான் அது முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து சிவராத்திரி மகிமை பற்றி நம்ம பார்ப்போமா? ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம். நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வந்து சிவராத்திரியின் மகிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவராத்திரினா என்ன, சிவராத்திரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம உள்வாங்கிட்டு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஓம். சிவராத்திரி எப்படி வரும் அப்படின்னா மாசி மாதத்தில் சதுர்தசி திதி, அதாவது தேய்பிறையில் சதுர்தசி திதியில் திருவோண நட்சத்திரத்துக்கு சிவராத்திரி அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு விரதம் வரும். அந்த சிவராத்திரியில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணணும். அந்த சிவராத்திரியினுடைய பலாபலங்கள் வந்து என்ன அப்படின்னா இருக்கிறதுலேயே ரொம்ப 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 வசதியான விரதம் எது அப்படின்னா சிவராத்திரியில் செய்யக்கூடிய சிவ ஸ்லோகத்தை சொல்லி சிவனை நமஸ்காரம் பண்ணுறது தான் உன்னதமான ஒரு பெரிய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். அப்போ நம்ம சிவனை வந்து எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா மனசில் உள்வாங்கி தியானம் பண்ணணும். இப்போ நம்ம சிவராத்திரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? சிவனை தரிசனம் பண்ணணும். எப்பேற்பட்ட சிவன்? கைலாசத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதி பரமேஸ்வரன். அப்போ தம்பதிகளோட சிவன் வந்து ஆனந்தமாக இருப்பாராம். அப்போ அந்த சிவன் ஆனந்தமாக இருக்கிற நேரத்தில் நம்ம மனசார நம்ம ஆத்மாட்ட போயிட்டு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா ஆத்மாவும் சரீரமும் ஒன்று. அப்போ அந்த ஆத்ம சரீரம் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த ஆத்ம சரீரத்தோடு நம்ம பூஜை பண்ணணும். சரிங்களா? இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை நமஸ்காரம் பண்ணணும். அதாவது சிவன் கோவிலுக்கு போகலாம், சிவனுடைய பாடல்களை துதிக்கலாம், சிவனுடைய நாமாவளிகளை சொல்லலாம், நமக்கு தெரிஞ்சது என்னவோ அதை அப்படியே சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ சிவனை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் நடக்கும்? ஒன்றும் இல்லைங்க. சிவனை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினையை தீர்த்துருவார். சரிங்களா? இப்போ பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. பூர்வ ஜென்ம கர்ம வினை அப்படின்னா என்னன்னா நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையை அழிக்கக்கூடியவர் தான் சாட்சாத் கைலாசத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவனை எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேண்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்மவினை பலன்கள்லாம் அப்படியே நீங்கிருமாங்க. அப்போ நம்ம சிவ 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 சிவா சிவ 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 சிவா அப்படின்னு சொல்லும் போது மனசே ஒரு ஆனந்த ஒரு சூழ்நிலை உண்டாகுது. பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சாட்சாத் பரமேஸ்வரன். அப்போ மனசில் ஒன்றும் இல்லைங்க, வெறும் சிவ சிவா சிவ சிவா சிவ 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 சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினையும் நீங்கிடும், இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்ம வினையும் நீங்கிடும். இந்த ஜென்மத்தில் நம்ம கண்டிப்பாக பாவம் பண்ணியிருப்போம். பாவங்கள் பண்ணாத மனுஷனே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த பாவத்தை எப்படி கடிக்கணும்? அதுக்கு தான் வந்து சுவாமி சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் என் நாமத்தை கூறுகிறானோ அந்த க்ஷணமே அவனுடைய பாவங்களானது நீங்கப்பட உள்ளது அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரன் சிவபுராணத்தில் சொல்லியிருக்காருங்க. அப்போ ரெண்டே ரெண்டு எழுத்து தாங்க, சி வா சி வா. இந்த ரெண்டே ரெண்டு எழுத்தை வந்து
நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோங்க கஷ்டம் ஆக போகிறது சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆக போகிறது? வாய் திறந்து சொல்கிறது கஷ்டமாக இருக்கா? மனசார சொல்ல வேண்டியதான். சிவ 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 சிவா சிவ 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 சிவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. சரிங்களா? இப்போ இந்த சிவநாமத்தை சொல்கிறதுனால நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மவினை பலன்களும் நமக்கு கிடச்சிரும், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களும் நீங்கிடும், இந்த ஜென்மத்தில் செஞ்ச நம்ம பாவங்களும் நீங்கிடும், இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிடும். சரிங்களா? அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா பகவானுடைய சுவாமி பெயர், அதாவது சுவாமியுடைய பெயரை சொன்னாலே போதுங்க. இதுதான். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும்? எந்த ஒரு ஆகாரங்களையும் எடுத்துக்காம, அதாவது சாப்பிடாமல் இருக்கணுங்க. சரிங்களா? சாப்பிடாமல் இருந்து சுவாமியுடைய மனசில் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, அது முடிச்சிட்ட பிறகு நம்ம பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. அங்கே போயிட்டு நம்ம பேரில், நம்ம உற்ற உறவினர்களோட பேரில் அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து அங்கே என்னென்னலாம் பூஜைகள் நடக்கிறதோ, சில கோவிலெலாம் ஹோமங்கள்லாம் நடக்கிறது, அந்த ஹோமத்தெல்லாம் பக்கத்தில் நம்ம கலந்துட்டு பூஜைகள்லாம் நடக்கும். சுவாமியுடைய அங்கத்தில் அபிஷேகம் பண்ணுவா. அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தீர்த்தத்தை பார்க்கணும். அந்த பால் விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பால் அபிஷேகத்தில் பண்ணக்கூடிய அந்த பாலை பார்க்கும்போது அப்படியே மனசு லகிக்குங்க. அதாவது சுவாமியுடைய அந்த அங்க சரீரத்தில் பால் விடுறது பார்க்கும்போது நம்மளுடைய சரீரத்திலேயே அந்த பால் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீனும் நானும் ஒன்று அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனை இருக்கணும். அதாவது சுவாமி நம்ம பார்க்கும்போது, கடவுளே நீ இவ்வளோ அழகாக இருக்கிய, சிவா இவ்வளோ அற்புதமாக இருக்கிய அப்படின்னு சுவாமியை வந்து நம்ம இன்னும் குழந்த மாதிரி பாவிக்கணும். இப்போ ஒரு குழந்தை நம்மள்கிட்ட பேசி சிரிக்கணும், விளையாடணும், நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ஒரு குழந்தை, ஒரு கை குழந்தைகிட்ட நம்ம போயிட்டு பேசி சிரித்து விளையாடணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாவனையை சிரித்த மாதிரி வச்சுப்போம், இங்கே வான்னு கூப்பிடுவோம், கை தட்டுவோம், இதெல்லாம் கூப்பிடுறோம்ல. அப்போ இதெல்லாம் பண்ணாதான் அந்த குழந்தை வந்து நம்மள்கிட்ட வரும், விளையாடும், தூக்கி வச்சுப்போம். அதே போல் தான் நம்மளுடைய சாட்சாத் பரமேஸ்வரனும் ஒரு குழந்தை மாதிரிங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க. சுவாமியுடைய பெயர் சிவசிவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே, ஐயோ இந்த குழந்தை நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கானே, இவன் செஞ்ச பாவத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும், இவன் செஞ்ச பூர்வ ஜென்மத்தில் உள்ள பலன்கள் எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சுவாமியே 4 படி இறங்கி வருவார். நம்ம ஒரு படி எடுத்து மேலே வச்சா போதுங்க, சுவாமி 4 படி எடுத்து கீழே இறங்கி வருவாருங்க. அப்போ அந்த சுவாமியுடைய நாமாவளிக்கே இவ்வளோ பேர் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணோம்னா இன்னும் எவ்வளோ பலன்கள் கிடைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப 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 லகுவான பூஜை தானே சிவ பூஜை தாங்க. பெருமாளுக்கு சிவன், பிள்ளையார், முருகன், இது மாதிரி நிறைய பூஜைகள் இருக்குது. அப்போ இந்த சிவ பூஜைக்கு வந்து ஒன்றுமே வேணாங்க. கொஞ்சோண்டு ஜலம், அதாவது கொஞ்சோண்டு ஒரு சொம்பு தண்ணி, 4 வில்வம். வில்வம்னா என்ன? சாதாரண ஒரு இலை. அதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 இலைகளை கொண்ட ஒரு பத்திரம் தான் வில்வம், வில்வ இலை. இந்த இலை இருந்தாலே போதுங்க. இந்த ரோஸோ இல்லை வந்து காட்டு மல்லியோ இல்லை ஜாதி மல்லியோ என்னென்னமோ சொல்கிறாங்களே பெரிய பெரிய புஷ்ப வகைகள்லாம் எதுவுமே வேண்டாங்க, வெறும் இலை போதுங்க. இதை விட ஒரு சாதாரண ஒரு பூஜை வேற உண்டா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நம்ம சிவனுக்கு அந்த பத்திரமானது, அதாவது அந்த வில்வ இலையானது கொடுத்தாலே நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நீங்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கணும்னு சிவபுராணத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி நம்ம சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்சது பாலோ இல்லை தயிரோ இல்லை எதுவுமே முடியலையா, நம்ம சிவன் கோவிலில் வாசல்லையே இந்த வில்வ பத்திரம் வைப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் 5 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சாலே போதுங்க. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்ப்போமா. சிவராத்திரி அன்னைக்கு சிவ தரிசனம் பண்ணணும். சரி, சிவராத்திரி அன்னைக்கு சிவனை எப்படி தரிசனம்லாம் பண்ணணும்? இப்போ சிவராத்திரி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். சிவராத்திரி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்? காலத்தால் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி ரூமுக்கு போயிட்டு நல்லா விபூதி இட்டுன்ட்டு குங்குமத்தை இட்டுக்கிட்டு சுவாமிகிட்ட போயிட்டு ஆத்மார்த்தமாக மனசார வேண்டிக்கணும். ஐயனே, இன்றைய தினத்தில் சிவராத்திரியாக இருக்கக்கூடிய இந்த தினத்தில் இந்த விரதத்தை நான் வந்து அனுஷ்டானம் பண்ணுறேன். அனுஷ்டானம்னா என்னென்னா அனுபவிக்கிறேன். இந்த தினத்தில் உன்னை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு
பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும். சரி, ஓகே. எப்படிலாம் சுவாமி தரிசனம் பண்ணணும்? சுவாமிகிட்ட போயிட்டு பிள்ளையார் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து முருகனை போய்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக சிவனை போயிட்டு பார்க்கணும். சிவனை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றது எந்த ஒரு லிஸ்ட்டும் போடாமல் நேராக சுவாமிகிட்ட நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் சுவாமிக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல எடுத்து சொல்லணும், ஏன்னா நான் இந்த மாதிரி இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இதுலேருந்து என்னை இந்த தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலே போகிறோம். எப்பயுமே ஒரு சின்ன ஒரு விஷயந்தாங்க, நமக்கு என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்றது சுவாமிக்கு தெரியும். நம்மளால் ஒரு 50 கிலோவை தான் தூக்க முடியும் அப்படின்னா சுவாமி 50 கிலோ வெயிட்டு தான் கொடுப்பார். இப்போ ஒருத்தனுக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறான், அவனுக்கு 1000 கணக்கில் தான் கஷ்டம் இருக்கும், 1000 கணக்கில் தான் கடன் இருக்கும், லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். அவன்கிட்ட போயிட்டு 1 கோடிக்கோ இல்லை 2 கோடிக்கோ அந்த விதமான கடன்களை அவனால் சுமக்க முடியாது, அவன் அந்த பிரச்சனைக்கு போகவும் முடியாது. அதே போல தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்ம தாங்கிக்கக்கூடிய கஷ்டங்கள் அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை மலை மாறி பார்த்துட்டு, ஐயோ இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சரீரத்துக்கு கஷ்டம் அப்படின்றது எழுதி வைக்கப்பட்டது. இந்த உடம்புக்கு இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த காலத்துக்கு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு நம்மளுடைய தலையெழுத்தில் எழுதியாச்சு. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, சிவபெருமானே இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவ புண்ணியத்தை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நம்ம வேண்டின்றாலே போகிறோம். ஒருத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி இருந்துட்டாலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனால் தாங்கிக்க முடியுங்க. சரிங்களா? சிவராத்திரி அன்னைக்கு 4 காலங்கள் இருக்குது. சாயங்காலத்தில் ஒரு 6 மணிக்கு சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணிக்கணும். எப்படிலாம் தரிசனம் பண்ணணும்? இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச வெற்றிலை பாக்கு, தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிகிட்ட போயிட்டு நம்மளுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்போ இந்த அர்ச்சனை பண்ணிக்கும் போது சுவாமிகிட்ட நம்ம வேண்டிக்கணும், இந்த ஜென்மத்தில் செஞ்சக்கூடிய பாவங்கள் நீங்கிடணும், இந்த ஜென்மத்தில் செஞ்சக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள் நீங்கிடணும், கண்ணுக்கு தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். முதல் காலத்தில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கும் போது இந்த பாவங்கள்லாம் நீங்கிறது. 2வது காலம், இந்த 2வது காலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன்கள், அவப்பேறுகள், புத்திர பாக்கியங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் 2வது காலம். இந்த 2வது காலம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணும்போது 2வது காலத்துக்கு புத்திர பாக்கியங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் நீங்கிடும். 3வது காலம், 3வது காலத்தில் என்னென்னலாம் நீங்கன்னு பார்ப்போம். இந்த 3வது காலத்தில் சிவனை போய் தரிசனம் பண்ணும்போது நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள், பில்லி, சூன்யம், ஏவல் இது மாதிரி இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கிடுங்க. இந்த 3வது காலத்தில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணும்போது நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள், பில்லி, சூன்யம், ஏவல் இது எல்லாமே நீங்கிடும். 4வது காலம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா முக்தி ஏற்படும். முக்தி அப்படின்னா என்னன்னா, இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மாவானது மேல் உலகத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா மேல் உலகத்துக்கு போகணும் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமானது என்ன அப்படின்னா முக்தி தாங்க. இந்த முக்தி மட்டும் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவைன்றதே கிடையாதுங்க. நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களால் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம், இந்த ஜென்மத்திலையும் நம்ம நிறைய பாவம் பண்ணியிருப்போம். இந்த ஜென்மத்தில் நம்ம பாவத்தை நம்ம பண்ணதுனால அடுத்த ஜென்மம் ஏற்படும். அப்போ அடுத்த ஜென்மம் ஏற்படக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முக்தி. அந்த முக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தாங்க சிவபெருமான். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சிவதரிசனம் பண்ணுறோம். இந்த சிவதரிசனம் பண்ணுறதுனால நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சிவபுராணத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த நவகிரகங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நவகிரகங்கள்னா 9 நவகிரகங்கள், 9 கிரகங்கள் சேர்ந்ததான் நவகிரகங்கள். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதுவே நமோ நமஹா அப்படின்னு ஸ்லோகம் இருக்குங்க. அதாவது
ஆதித்யாயச்ச சோமாய, அதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்கள் சேர்ந்ததாங்க நவகிரகம். இதில் சிவராத்திரி அன்னைக்கு சிவதரிசனம் பண்ணுறதுனால நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னார். அப்போ சூரியனால் ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும். பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க. இந்த பித்ருதோஷங்கள்லாம் நீங்கிடும். நம்மளுடைய அப்பா என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த சூரியனுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நமக்கு சாட்சாத் பரமேஸ்வரனுடைய கருணை நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ சூரியனுடைய பலம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும், யாரை நம்ம வேண்டிக்கணும்? சிவன் தாங்க. ரெண்டாவது சந்திரன். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லியிருக்காங்க. மனசை அமைதியாக வச்சுக்கக்கூடிய சுவாமி யார் அப்படின்னா சந்திரன். அப்போ அவருக்கு முக்தி கொடுத்தவர் வந்து யாருன்னா சிவன் தான். நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி எல்லாம் விலாசமாக சாந்தமாக அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். நமக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியம் இருக்கணும். அந்த மனோதைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான். அடுத்தது அங்காரகன். அங்காரகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய சகோதரர் சகோதரி இந்த உறவை வந்து என்றைக்குமே வந்து சுமூகமாக வச்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் அவர் தாங்க அதிபதி. அப்போ சொத்து பிரச்சனைகள் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அங்காரகனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கும் போது அவருடைய தோஷங்கள்லாம் நமக்கு நீங்கும். அவருடைய அதிதேவதை யாருன்னா நம்மளுடைய சிவன் தாங்க. அடுத்தது புத பகவான். புத பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கணக்கு பாடத்தில் நல்லா மேலோங்கி வர்றது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், அரசியல் இது எல்லாத்துக்கும் புதன் தாங்க அதிபதி. அப்போ அந்த புதன் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் மேலோங்கி இருந்தது அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் அரசியல்வாதியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு டீச்சராக வரலாம், பெரிய டாக்டராகவும் வரலாம். ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னா அவங்க என்ன சொன்னாலும் பலிக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குங்க. அப்போ இவருடைய அதிதேவதை யார் அப்படின்னா சிவன் தாங்க. அடுத்தது குரு பகவான். இப்போ நம்ம குரு பகவானை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த நவகிரகத்தில் குரு பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தொழிலை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாரு. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. இது மாதிரி எப்பயுமே நம்மளை வந்து ஒரு லாப நோக்கத்தோட வாழ்க்கை முறையில் அழைச்சிட்டு போகக்கூடிய பகவான் வந்து குரு பகவான். நல்லா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஜாதகத்தில் குரு வந்து நல்ல இடத்துல பார்க்கும்போது நம்ம நல்ல மேலோங்கி வரலாங்க. நல்ல வியாபாரங்கள்லாம் அபிவிருத்தி ஆகும், நல்ல இடத்துக்கு போகலாம். நம்ம என்ன நினச்சோமோ அந்த ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பகவான் தான் குரு பகவான். அவருடைய அதிதேவதையும் சாட்சாத் நம்மளுடைய சாம்ப பரமேஸ்வரன் சிவன் தாங்க. அது இல்லாமல் கல்யாணத்துக்கும் குரு பகவான் தாங்க அதிபதி. இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் காலாகாலத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த டைமில் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கோ அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடியவரும் குரு பகவான் தான். அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து என்ன பண்ணுவார்? பொன் பொருள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், நமக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான், நமக்கு சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அது இல்லாமல் நம்மளுடைய தம்பத்தியம் ஐயோ கட்டு எடுத்துடலாமா? சரி, ஓகே. நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமையும் நோட் பண்ணுவோம், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. எங்கேயா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். சரி, ஓகே. சுக்கிர பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தையும் நல்லபடியாக வச்சு பாருங்கள், அந்யோன்யமாக வச்சு பாருங்கள்.
இந்த சுக்கர பகவான். இவருடைய அதிதேவதையும் சாட்சாத் பரமேஸ்வரன் தாங்க. எல்லாத்துக்கும் அதிதேவதை வந்து சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே நிலைநாட்டுற மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே 4 பேர் கேட்பாங்க. அதான் கட் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. சுக்கரனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மற்றவங்க அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? அப்போ சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னாலும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அடுத்தது ராகு பகவான், சரி, அடுத்தது சனீஸ்வரன். அடுத்தது சனீஸ்வர பகவானை பார்ப்போம். இந்த நவகிரகத்தில் சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அதனால தான் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யஸ்ச, அதாவது சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்த பகவான் சனீஸ்வரன். அந்த சாட்சாத் பரமேஸ்வரன் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாம் உள்ள செல்வ செழிப்புகளும் நமக்கு கொடுக்குறோம். எல்லாம் இருக்குங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் இருக்கணும். அந்த ஆயுள் இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியும், நஷ்டத்தையும் அனுபவிக்க முடியும், பெரும் லாபத்தையும் அனுபவிக்க முடியும், எல்லாம் இருக்கக்கூடிய சுகபோகத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயுள் இருக்கணும். அந்த ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான். அவருடைய அதிதேவதை நம்மளுடைய சாட்சாத் சாம்ப பரமேஸ்வரன் சுவாமி ஸ்ரீ சிவன் தாங்க. அடுத்தது ராகு பகவான். ராகு பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர், பிரயாணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் இருக்கா, அப்படி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சுவாமியும் ராகு. அதனால தான் வெளியில் நம்ம கிளம்பும்போது ராகு காலம் யமவனை பார்த்து கிளம்பணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து ராகுவுடைய காரகத்துவம். நம்ம ராகு காலத்தை பார்த்து நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே நீங்கி எப்பயுமே வந்து சுகமான ஒரு பயணம் ஏற்படும். அந்த ஒரு சுகமான ஒரு பயணம் இருக்கணும் அப்படின்னா ராகு காலத்தில் கிளம்பாமல் இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கேது பகவான். அடுத்தது கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார், இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா என்னென்னா, ஞானம்னா என்ன, ஞானம்னா நல்ல புத்தின்னு அர்த்தங்க. நல்ல புத்தி எப்போ வரும், ஞானம் இருந்தால் தான் வரும். அவருடைய அனுகிரகம் வேணும். யார் வேணும், இது கொஞ்சம் குழப்பிட்டேன் பார்த்துக்கணும். அடுத்து இல்லை கேது, சரி, ஆமாம் கேது. அடுத்தது கேது பகவான். கேது பகவான் வந்து என்ன கொடுப்பாரு, ஒரு நிமிஷம். அடுத்தது கேது பகவான் சொல்றாங்க, நான் அந்த ஸ்டார்ட் பேசிட்டேன். ரெடி? அடுத்தது கேது பகவான். கேது பகவான் வந்து என்ன கொடுப்பார் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். சரிங்களா? அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். இவருடைய அதிதேவதை யாருன்னா சாட்சாத் சாம்ப பரமேஸ்வரன் ஸ்ரீமன் தாங்க. இந்த ஞானம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, எப்படி வரும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம, யாருக்கும் நம்ம வந்து உபத்திரவங்கள் இல்லாமல் எப்பயுமே வந்து நல்ல ஒரு எண்ணத்தோட உற்றார் உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல புத்தி இருக்கணும். அந்த நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவர் தாங்க நம்முடைய கேது பகவான். அப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சிவனுடைய ஸ்தலத்தில் தாங்க இருக்குது. சிவன் கோவிலில் தான் ஆதித்யன், அதாவது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே சிவன் கோவிலில் தாங்க இருக்காங்க. அப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாமே சிவனுடைய பிடியில் தான் இருக்காங்க. அப்போ இந்த நவகிரகங்கள் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல், இந்த நவகிரகங்களுடைய தோஷங்கள் நம்ம யாருக்கும் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, சிவதரிசனம். எப்படின்னா சிவதரிசனம். இந்த சிவதரிசனம் பண்ணுறதுனால நவகிரகங்களுடைய தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாட்சாத் சாம்ப பரமேஸ்வரன் சொல்லியிருக்காருங்க. எதில் சொல்லியிருக்காருன்னா சிவபுராணத்தில் சொல்லியிருக்காருங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சிவபுராணத்தை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணுங்க. இந்த சிவபுராணத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லைஃப்பில் நம்ம பிறந்ததுக்கான பலாபலங்கள் முழுசும் அதை முழுமையாக அடைஞ்சிருங்க.
சரிங்களா? அப்போ சிவபுராணத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முறையில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சிவபுராணத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்லியிருக்காருங்க. இப்போ நம்ம சிவராத்திரியுடைய மகிமையெல்லாம் பார்த்தோம், நம்ம விரதத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சுவாமியை நம்ம வந்து எப்படி மனமாற பக்தியோட சுவாமிகிட்ட வேண்டிக்கணுன்றதை நான் சொல்கிறேங்க. அது வந்து எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசில் சுவாமியை நிலைநிறுத்தி சுவாமியை பார்க்கும்போது எந்த ஒரு சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு நேராக அந்த லிங்க ஸ்வரூபம் அப்படி தெரியணும். நம்ம கண்ணை மூடுனா அந்த லிங்க ஸ்வரூபம் தான் நமக்கு தெரியணும், அந்த லிங்க வடிவம் நமக்கு தெரியணும். அந்த லிங்கம் வடிவம் தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம வந்து பக்தியில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாச்சுன்னு அர்த்தம். நம்ம சிவராத்திரி அன்னைக்கு எப்படி பக்தி செலுத்தணுன்றத இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே எல்லாரும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணணும். இந்த ஆத்மார்த்தமாக நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். இந்த தரிசனம் பண்ணுறதுனால முன்னாடியே சொன்ன கர்ம வினை பலன்கள் எல்லாம் நீங்கிடும். நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சரியாயிடும், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சரியாயிடும். அடுத்த ஜென்மன்றது நமக்கு இல்லாமல் முக்தி கிடச்சிருங்க. இந்த முக்தி தாங்க நமக்கு வேணும். அதனால் சுவாமிகிட்ட எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுக்கு நம்ம எதுக்காக பிறந்தோமோ அந்த பிறந்ததுக்கான ஒரு பலாபலன்கள் நம்ம பண்ணணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல், யாருக்கும் நம்ம போட்டி பொறாமைகள் நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்து சுவாமியுடைய ஸ்மரணையாகவே, அதாவது நம்ம எப்பயுமே ஒரு சுவாமியுடைய சிந்தனையாகவே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு சுவாமி வந்து எப்பயுமே நமக்கு வந்து கூடயே இருப்பார். எப்பயுமே நம்ம நம்ம எப்பயுமே நம்ம கூடயே இருப்பார். எப்பயும் நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருப்பாருங்க அந்த சுவாமி. யார் அப்படின்னா, யாரை நம்ம வந்து வணங்கி ஆத்மார்த்தமாக நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ அந்த சுவாமி யார்? இது நம்மளுடைய சாட்சாத் பரமேஸ்வரன் தாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமியுடைய ஸ்மரணையாகவே இருங்க. அதாவது சிவனுடைய சிந்தனையிலேயே இருங்க. எப்பவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு இருங்க. நம்மளுடைய சிவன் நமக்கு கை கொடுப்பாருங்க. நம்மளுடைய சிவன்னா யாரும் கிடையாது, அந்த லிங்கஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தாங்க. மனசில் அந்த லிங்க ஸ்வரூபத்தை நினச்சி சுவாமிக்கு அந்த சிவலிங்க ஸ்வரூபத்தை நம்ம நினச்சி நம்ம மனசார வேண்டிக்கிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களும் சரியாயிடும். நம்ம எப்பயுமே சந்தோஷமாகவே இருப்போம். சரிங்களா? அதனால் எப்பயும் சுவாமியோடைய சிந்தனையிலேயே இருப்போங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்.